இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து பல செய்தி நிறுவனத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பாராசிட்டமால் மாத்திரையை வந்து எடுக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து போட்டுட்டு இருக்காங்க. வெயில் காலத்தில் பாராசிட்டமால் மாத்திரை எடுக்காதீர்கள், தேவையில்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் பாராசிட்டமால் மாத்திரை, அதாவது நம்ம நிறைய கம்பெனி பேர்லாம் வருதுல்ல, டோலோ, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, குரோசின், கால்பால், இந்த மாதிரி பேரெல்லாம் வருதுல்ல, எல்லாரும் காமனாக வாங்குறது. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள், ஜுர மாத்திரைகள் இந்த வெயில் காலத்தில் போடலாமா போடக்கூடாதா, போட்டால் எப்போ போடணும், போடக்கூடாதா, ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். பாராசிட்டமால் வெயில் காலம், வாங்க வீடியோவில் சொல்லலாம். ஸோ பாராசிட்டமால் அண்ட் வெயில் காலம் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த டாபிக் ஏன் வந்துட்டு இந்த டாப்பிக்கை வந்துட்டு செய்தி நிறுவனங்கள் வந்து போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வெயில் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம பாடி வந்து டேரெக்டாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, அந்த சூடுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ அந்த சூடுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம பாடியோட, உடம்போட கோர் டெம்பரேச்சர் வந்து லைட்டாக ஏற ஆரம்பிக்குது, மெல்ல மெல்லமாக ஏற ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 98.4 டிகிரி டு 99 டிகிரிக்குள்ளே இருக்க வேண்டிய டெம்பரேச்சர் லைட்டாக 94.5, சில நேரத்தில், ரொம்ப ரேராக சில நேரத்தில் 100 வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போனா ரொம்ப நேரம் நீங்கள் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நடு வெயில் 12 மணி 1 மணி 2 மணி வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது லைட்டாக வந்து இன்னும் பாடி சூடு ஏற ஆரம்பிக்குது. அப்போ இது பேர் தான் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடாது, ஹீட் சின்கோப்னு சொல்லக்கூடாது, ஒரு விதமான வந்துட்டு மைல்டு ஹைப்பர் தெர்மியா, அதான் கரெக்டான வார்த்தை. ஹைப்பர் தெர்மியானா என்னென்னா டெம்பரேச்சர், ஹைப்பர்னா லைட்டாக அதிகமாகிறது. ஸோ ஹைப்பர் தெர்மியா அப்படின்ற வார்த்தை வந்து இதுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து பொருந்தும். ஓகே, ஆனால் இந்த லைட்டாக அந்த உடம்பு சூடாகுதுல, நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுனா, உடம்பெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, உச்சந்தலெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, ஐயோ என்னன்னு தெரியலையே, ஜுரம் வந்துருச்சே அப்படின்னு நினச்சிருவோம். இது பேர் தான் என்ன அப்படின்னா, ஜுரம் வந்துருச்சு. ஜுரம்னா என்னது? ஃபீவர். கரெக்டாக? ஜுரம், ஃபீவருக்கும் ஹைப்பர் தெர்மியாவுக்கும் வித்தியாசம் உள்ளது. என்ன சார் வித்தியாசம்? ஜுரம்னா என்ன? அதுவும் உடம்பு சூடாக தானே இருக்கும். இது நம்ம புதுசாக ஹைப்பர், அதுவும் ஒன்று தானே, ரெண்டும் வேறு. என்ன வேறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹைப்பர் தெர்மியான்றது உங்கள் உடம்போட பிரெயின், உங்கள் உடம்போட மூளை, அந்த மூளையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் குருன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலாமஸ், அவர் தான் நம்ம பாடியோட வெப்பநிலையை கரெக்டாக ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாரு. 98.4ன்னு அதில் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த சூடு, இந்த ஹீட்டு சன்னு பட அந்த ஹைப்போதலாமஸோட செயல்பாடு லைட்டாக வந்து கொஞ்சம் சரியாகாமல் போகுது. அப்படி சரியாகாமல் போகும்போது அதனால் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ண முடியல, அதாவது இந்த வெப்பங்கள் ஏறுறதை வந்து அதனால் வந்து கரெக்டாக பராமரிக்க முடியல. அப்படி பராமரிக்க முடியாததுனால நம்ம உடம்போட டெம்பரேச்சர் லைட்டாக ஏறுது. அப்போது இந்த ஹைப்பர் தெர்மியான்றது இந்த வெயில்னால இந்த ஹைப்போதலாமஸ் சரியாக கொஞ்சம் வேலை செய்ய முடியாததுனால பாடியோட டெம்பரேச்சர், வெப்பநிலை ஏறுது. ஒரு 99.5 கிட்ட வந்து போய் நிற்குது. அதனால் நம்மளுக்கு சுடுறது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இது ஹைப்பர் தெர்மியா. அப்படியே ஆப்போசிட்டில் ஃபீவர், ஜுரம் அப்படின்னா என்னென்னா ஒரு கிருமி. என்னது? ஒரு கிருமினா என்னது? பாக்டீரியா, வைரஸ்ஸு, பூஞ்சை, அதே மாதிரி ஃபங்கஸ்ஸு, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பாக்டீரியா, வைரஸ், இதுங்க வந்து நம்ம உடம்புல தாக்குச்சுன்னா, இப்போ வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெங்கு இருக்குது, சிக்கன் குனியா இருக்குது, கொரோனா இருக்குது, பன்னிக்காய்ச்சல் வைரஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெஃபலோகாக்கஸ், ஸ்டாஃபு, ஸ்ட்ரெப்புன்னு நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிருமிகள் நம்மளை தாக்கும் போது அந்த கிருமிகள் வந்து ஒரு விதமான டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மையை ரிலீஸ் பண்ணும். அந்த நச்சுத்தன்மையை ரிலீஸ் பண்ணுறது பேர் தான் டாக்ஸின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தன்மை நம்ம மூளையில் போயிட்டு பைரோஜெனிக் ஆக்டிவிட்டி பண்ணும். அப்படின்னா என்னென்னா, நம்ம வெப்பநிலையை ஏற்றும். எதுக்கு ஏற்றுறதுனா வந்து அந்த கிருமிகளை வந்து கொஞ்சம் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இது பேர் தான் ஜுரம், ஃபீவர். அப்போ ஒரு கிருமி உள்ளே வந்து இந்த வெப்பநிலையை ஏற்றுறது பேர் ஜுரம். ஆனால் கிருமி எதுவுமே இல்லாமல் வெப்பமே சூடாக இருக்கிறதுனால வெப்பநிலை ஏறுறது பேர் ஹைப்பர் தெர்மியா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ ஹைப்பர் தெர்மியாவில் கிருமியே கிடையாது, ஜஸ்ட் பாடி அப்போதைக்கு சூடாகுது. ஆனால் ஜுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருமி வருது, அதனால் வந்து பாடி வந்து சூடாகுது. அப்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசப்படுத்தணும். எதுக்கு சார் வித்தியாசப்படுத்தணும்னா, இந்த நம்பர் 1 நான் சொன்னேன்ல, இது இந்த ஹைப்பர் தெர்மியா, அந்த வெப்பத்தினால ஏறுறது, இதுக்கு பாராசிட்டமால் போடக்கூடாது. ஆனால் இந்த ஜுரம், கிருமினால் வந்து வருதுல ஜுரம், இந்த ஃபீவர், ஜுரம், இதுக்கு பாராசிட்டமால் போடணும். இது தாங்க வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம எல்லாருமே ஜுரம் அடிக்குது, வெயில் அலைஞ்சு சூடாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற ஜுரம் கிடையாது.
அது ஹைப்பர் தெர்மியா. அந்த ஹைப்பர் தெர்மியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேராசிட்டமால் மாத்திரை போடக்கூடாதுன்றது தான் அந்த செய்தி நிறுவனங்கள் வந்து அந்த போஸ்டர்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம போடக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது வித்தியாசம் தெரியாமல் ஜுரம் அடிக்குதுன்னு பேராசிட்டமால் போட்டுக்கிறாங்க. ரைட்டு. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் சார், ஏன் இப்போ என்ன, இப்போ பேராசிட்டமால் போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இது லாஜிக் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஹைப்பர் தெர்மியா பேஷண்ட்ஸ், அதாவது நீங்கள் வெளியே போகிறீங்க, வெயிலில் இருந்துட்டு உள்ளே வரீங்க, உடம்பெல்லாம் ஒரே சூடாக கொதிக்குது. இது ஏன் நடக்குதுன்னா அந்த ஹைப்போதாலமஸ் லைட்டாக டிஸ்ரெகுலேட் ஆகுதுன்னு நான் ஒன்று சொன்னேன். அதை தாண்டி இன்னும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா உடம்போட நீர் சத்து குறையுது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வண்டி ஒன்று கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின் சூடாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றிட்டியான்னு பாரு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஏசி கூலருக்கு தண்ணி ஊற்றிட்டியா, எதுக்கு தண்ணி ஊற்றிட்டியா, அந்த தண்ணி வந்து கூலண்ட்டை ஆக்ட் பண்ணும், அந்த டெம்பரேச்சரை ஏறக்கூடாது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் போகும்போது உடம்புல இருக்கிற நீர் சக்தி டவுன் ஆக நம்ம உடம்போட கோர் டெம்பரேச்சர் ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நீர் சத்து போதாண்மை தான் இந்த ஹைப்பர் தெர்மியாவுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஹைப்பர் தெர்மியாவுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? அந்த ஹைப்பர் தெர்மியா வந்ததுன்னா உடம்பு வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து சூடாக இருந்ததுன்னா அதுக்கான மருந்து வகைகள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் என்னன்னா தண்ணி தான். அப்போது அந்த மாதிரி சூடாக இருக்கும் போது எவ்வளோக்குள்ள நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ பாடி டெம்பரேச்சர் அப்படியே கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கி அண்ணா பேராசிட்டமால் மாத்திரை கொடுங்கன்ட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் ஒரு லிட்டர் கணக்கில் தண்ணியை உள்ளே வச்சிங்கனாலே பாடி டெம்பரேச்சர் கூலாக ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். சப்போஸ் ரொம்ப கொதிநிலைக்கு போய் ஹீட் ஸ்ட்ரோக் லெவலுக்குலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா உடனே கூலிங் த பாடி, உடம்பை உடனே கூல் பண்ணுறது. அது எப்படி சார் கூல் பண்ணுவீங்கன்னா உடனே ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுவோம், ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து கோட்டு கீட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சட்டை பேண்ட்னா இருந்தால் அவனுக்கு வந்து பாடியை வந்து கூல் பண்ண முடியாது. ஸோ உடம்பெல்லாம் கூல் பண்ணிவிட்டு நல்லா ஏசிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அவனை ஓகே ஒரு ஏர் சர்க்குலேஷனில் வர ஆரம்பிக்கும். எப்படி ஒரு சுட ஒரு பொருள் இருந்ததுன்னா ஏசி முன்னாடி வச்சா டக்குன்னு சூடு கம்மியாகிடுது இந்த ரெஸ்டாரண்ட்லாம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்குலேஷனுக்கு கொண்டு வரும். இது வந்து 2. 3வது ஐஸ் பேக்ஸ், ஓகேங்களா? நாங்கள் வச்சுருப்போம் ஹாஸ்பிட்டல் ஐஸ் பேக்ஸ்னு. அந்த ஐஸ் பேக்ஸ் எடுத்து உடம்பு ஃபுல்லாக ஒத்தனை கொடுப்போம். இது பேர் தான் எக்ஸ்டர்னல் கூலிங்னு சொல்லுவாங்க. ஸோ வெளி பகுதியிலேருந்து நாங்கள் கூலிங் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவன் பாடியோட டெம்பரேச்சர் சடனாக வந்து குறையும். இது தாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கே ட்ரீட்மெண்ட்டு. அப்போது ஒரு வெப்பநிலையால் வரக்கூடிய அந்த ஹைப்பர் தெர்மியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா கூலிங், அதாவது உடம்பை கூல் பண்ணுறது. அது எப்படி கூல் பண்ணுறோன்றதான் தண்ணி குடிக்கிறது, இல்லைனா ஐஸ் பேக்ஸ் வச்சு கூல் பண்ணுறது, பாடியெல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கிறது. இதுக்கு வந்து பேராசிட்டமால் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு அந்த மேட்ருக்கு வந்துடுறேன். இப்போது பேராசிட்டமால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நீர் சத்தை குறைக்கும், டீஹைட்ரேஷனை கொஞ்சம் வர்சன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து ஸ்வெட்டு வர வச்சு இன்னும் உங்கள் டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நீர் சக்தி இன்னும் குறைக்கும். அப்போ டெம்பரேச்சர் வர்சன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். 2வது பேராசிட்டமால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி உடம்பு வந்து கொஞ்சம் டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து போதாண்மையில் இருக்கும் போது நீங்கள் பேராசிட்டமாலை சேர்த்து போடும் போது லிவரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதாவது ஈரலுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆட் ஆகும். அப்போது ஈரல் வந்து கொஞ்சம் செயலிழக்கவோ இல்லை செயலிழக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2. 3வது விஷயங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து டெய்லி வந்து நம்ம டாஸ்மார்க்கில் ஒரு குவார்ட்டர் இந்த மாதிரி குடிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஆல்கஹாலிக்காக இருந்தீங்கன்றதுனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராசிட்டமாலோட சேர்ந்து போடும்போது ப்ளஸ் வெயில், இந்த 3 காம்போன்றது ரொம்ப பேடாக இருக்கும். ஆல்கஹாலு நீர் சத்தை குறைக்கும், பேராசிட்டமால் குறைக்கும், ப்ளஸ் பேராசிட்டமால் லிவரையும் டேமேஜ் பண்ணும், ப்ளஸ் வெயில் வேறு, அது ஒரு நீர் சக்தி உரிக்கணும் போது ஒரு பேட் காம்போ. ஆல்கஹால் வித் சம்மர் வித் பேராசிட்டமால் வெரி பேட் காம்போன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ அந்த லிவர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க தேவையில்லாமல் அந்த பேராசிட்டமாலை வந்து போடக்கூடாதுன்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது என்ன நம்ம சொல்ல வரோம் இந்த பாயிண்டில் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் சூடு, இந்த உடம்பு லைட்டாக சூடாக இருக்குது அப்படின்னா அது இயல்பான ஒன்று. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தண்ணி குடிக்கிறது தான், கூலிங் பண்ணிக்கிறது மட்டும்தானே தவிர பேராசிட்டமால் கிடையாது. தேவையில்லாமல் பேராசிட்டமால் போடும் போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸு, டீஹைட்ரேஷன், லிவர் ப்ராப்ளம் வரும். அப்போ பேராசிட்டமால் எப்போ போடணும் அப்படின்னா இந்த ஜம்ப்பு, இந்த கேட்டகரி யார், அந்த கிருமி தாக்கியிருக்கல அவங்க தான் போடணும். அப்போ கிருமி தாக்கியிருக்கு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தானே படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் டாக்டர்ஸ்னு. ஸோ கிருமி தாக்கியிருந்தால் அதுக்கான வந்து அறிகுறிகள் ப்ளஸ் அதுக்கான வந்து விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும்.
ஜுரம் வந்து கிளாசிக்கலாக 100 டிகிரிக்கு மேலேயே போகும். அதை நம்ம தெர்மாமீட்டர் வச்சு கண்டுபிடிப்போம். ரெண்டாவது எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் வேறு மாதிரி ப்ளஸ் அறிகுறிகள் காமிக்கும். உங்களுக்கு சற்றே உதாரணம் இப்போ டெங்குன்னு எடுத்திங்கன்னா வெறும் ஜுரம் மட்டும் இருக்காது, கூடவே உடம்பு வலி, டீஹைட்ரேஷனால் வந்து அவங்களோட பிபி கொஞ்சம் குறையிறது, ரோஸ் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸ் வச்சு டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. தேவைப்படும் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள் ஏறும் குறையும், அதே மாதிரி சிஆர்பின்ற அணுக்கள் ஏறும். இந்த மாதிரி பல மார்க்கெட்ஸ் வச்சு நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது கிருமி, இது வந்து ஹைப்பர் தெர்மியான்னு சொல்லக்கூடிய இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுமே இல்லை, டாக்டரை கேட்காம இந்த வெயில் காலத்தில் இந்த பேராசிட்டமால் மாத்திரையே போடாதீங்க. இவ்வளோ தான் வந்து ஒன் லைனில் சொல்ல வரும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நம்ம பேசின கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த வெயில் காலத்தை பல்வேறு பீப்புளுக்கு பல்வேறு டவுட்ஸ்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் வெயில் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்னவாக இருக்கணும்னா, உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வெயிலில் போயிட்டு வந்தவொடனே முதல்ல உட்கார வச்சு நல்லா இளநீர், மோர், தண்ணின்னு நல்லா அதை பரிமாறுங்க. அதை விட்டுட்டு என்ன உடம்பு சூடாக இருக்கா, இந்த குரோசின் மாத்திரை போடு, பேராசிட்டமால் போடுன்னு போட்டு நீக்காதீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமே தவிர நன்மை இல்லை. அதனால் வந்து இந்த வெயிலுக்கு மோர், கூழ், இந்த இளநீர், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பராமரிக்கணும், அதை தான் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்ல வரும். ஸோ இந்த கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸு. நீங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள். நம்ம வீடியோ வந்து நல்லா ஹைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக இவ்வளோ தூரம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.